அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சை வேட்பாளருக்கு விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறைதான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. 234 தொகுதிகளிலும் விசில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் அதற்கான ஒப்புதலை வழங்கியிருந்தது. இந்த நிலையில வேட்புமனு தாக்கலுக்கு பிறகாக வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில, அதாவது சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட எடப்பாடி தொகுதியில போட்டியிட வேண்டிய வேட்பாளருடைய வேட்புமனு, தாவேகா வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில மாற்று வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதனால 233 தொகுதிகள்ல தான் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடப் போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அப்போதே இந்த பிரேம்குமார் என்ற நபருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில அதிகாரப்பூர்வமாக கட்சியுடைய தலைவர் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில பிரேம்குமாருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜய் ரசிகர் மன்றத்தில் ஏற்கனவே நிர்வாகியாக இவர் பயணித்திருக்கிறார் என்பதையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த பதிவுல பதிவிட்டிருக்கிறார். எனவே சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய விஜய் நற்பணி மன்றத்துடைய முன்னாள் நிர்வாகியான பிரேம்குமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆதரிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறார். மேலும் வரிசை எண் 12 தொலைக்காட்சி பெட்டியில அவருக்கு எடப்பாடி தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டும், அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.